புவி வாழ்த்த வாழ்க. சிவ தொண்டும் சிவனடியார்களின் தொண்டும் தான் நாயன்மார்களின் தனி சிறப்பு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனா ஒரு சில நாயன்மார்கள் சைவ சமயம் வளர்க்கறதுல அரும்பாடுபட்டிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பத்தி தான் இன்றைய பதிவுல நாம சிந்திக்க போறோம். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பெற்ற மூர்த்தி நாயனாரை பற்றி தான் இன்றைய 63 நாயன்மார்கள் பற்றிய பதிவுல நாம சிந்திக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாண்டிய நாட்டோட தலைநகரான மதுரையில் வணிகர் குலத்தில் பிறந்தவர் தான் மூர்த்தியார். செல்வ செழிப்பு நிறைந்த குடும்பம். ஆனா மூர்த்தியாரோட சிவபக்தியோ அதை விட அதிகமா இருந்தது. இவருக்கு இல்லற வாழ்க்கை கிடையாது. உடல் முழுவதும் திருநீரு, கழுத்துல ருத்ராட்சம், தலையில ஜடாமுடி, இப்படி பார்ப்பதற்கே ஒரு சிவ பழமாதான் காட்சி கொடுப்பாரு. இவரோட சிவ தொண்டு என்ன தெரியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய தன்னோட அழகால நம்ம எல்லாரையுமே சொக்க வைக்கக்கூடிய அந்த சொக்கநாதராகிய சுந்தரேச பெருமாளுக்கு அபிஷேகத்திற்கு சந்தனம் அரைச்சு கொடுக்கறதுதான். சந்தனம் அரைச்சு கொடுக்கறது அவ்வளவு பெரிய செயலா அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணும். ஆனா சிவ ஆகமங்கள்ல சிவனுக்கு சந்தனம் சாத்தி வழிபாடு பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பலன் என்னன்னு சொல்லட்டுமா? பகவானுக்கு சந்தனம் சாத்தி நாம வழிபடுறதன் மூலமா சிவலோகத்துல 1 கோடி தேவ வருடம் நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தேவ வருடம் அப்படின்றது 365 மனித வருடத்திற்கு சமமானது. நாம 100 வருடங்கள் தாண்டதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இதுல 1 கோடி தேவ வருடம் அப்படின்றது 365 கோடி மனித வருடங்களுக்கு சமமானது. அத்தனை வருஷம் நாம சிவலோகத்துல வாழ முடியும் அப்படின்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? இந்த சிவ தொண்டை தான் மூர்த்தி நாயனார் தினமும் விடாம ரொம்ப பக்தியோடையும் அன்போடையும் ஈசனுக்கு செஞ்சுட்டு வந்தார். சந்தன கட்டைகள் வாங்கி கோவில்ல இருக்கக்கூடிய சந்தன மறைக்கும் அந்த கல்லுல குழைய சந்தனத்தை அரைச்சு சிவபெருமானுக்கு சந்தன அபிஷேகத்திற்கு ரெடி பண்ணி கொடுப்பாரு. இது பாண்டிய மன்னன் மதுரையை ஆண்ட காலத்துல ரொம்ப சிறப்பா போயிட்டு இருந்தது. ஒரு சமயம் கர்நாடக மன்னன் மதுரை மீது ஆசைப்பட்டு பாண்டிய மன்னன் மீது போர் தொடுக்கிறாரு. பாண்டிய மன்னன் கர்நாடக மன்னனை எதிர்த்து போர் செஞ்சாலுமே கர்நாடக மன்னன் கிட்ட தோற்று போய் இறந்து போயிடுறாரு. மதுரை கர்நாடக மன்னனோட கைவசம் வந்துருது. அவரு ஆட்சி புரிய தொடங்குறாரு. கர்நாடக மன்னனும் சமண சமயத்தை சேர்ந்தவன். அப்போ தன்னோட மக்கள் எல்லாருமே சமண சமயத்தை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வற்புறுத்துறாரு. இதை எதிர்த்து கேட்ட சிவனடியார்கள் எல்லாரையுமே ரொம்ப கொடுமைப்படுத்தி துன்புறுத்துறாரு. அதனால யாராலையுமே எதுவுமே பண்ணவே முடியல. இந்த கொடுமை மூர்த்தியாருக்கும் வருதுங்க. அவருக்கு சந்தனக்கட்டைகள் கிடைக்கிறதுல தடை ஏற்படுது. ஆனாலும் பக்கத்து ஊர்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சந்தனக்கட்டைகளை வாங்கிட்டு வந்து சிவ தொண்டு பண்ணிட்டு இருக்காரு. இதையும் தெரிஞ்சுக்கிட்டு சந்தனக்கட்டைகளை யாரெல்லாம் விக்கிறாங்களோ அவங்களை அச்சுறுத்தி அந்த சந்தனக்கட்டைகளை கிடைக்காம பண்ணிடுறாரு. ஒரு நாள் எங்க தேடியுமே மூர்த்தியாருக்கு ஒரு சந்தனக்கட்டை கூட கிடைக்கல. ரொம்ப வருத்தத்தோட கோவிலுக்கு வராரு. அவரோட மனசு ரொம்ப கஷ்டப்படுது. கோவில்ல அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துடுறாரு. மூர்த்தியாரோட இந்த கஷ்டம் நம்மள ஒரு சிலருக்கு நல்லாவே புரியுங்க. எப்போ தெரியுமா? நாம உண்மையான பக்தியோடையும் அன்போடையும் பகவானுக்கு ஒரு சேவைய தினமுமே பண்ணிட்டு வரும்போது அதை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும் காலத்துல இந்த மன கஷ்டத்தை நம்ம எல்லாராலையுமே உணர முடியும். மூர்த்தியாருக்கு ரொம்ப அழுகையா வருது. இன்னைக்கு ஈசனுக்கு என்னால இந்த தொண்டை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. மாலை நேரம் வந்தாச்சு. ஈசனுக்கு சந்தனம் சாத்தி வழிபட பண்ணக்கூடிய நேரம். அந்த நேரம் நெருங்க மூர்த்தியாரால அங்க உட்காரவே முடியல. அப்படியே எழுந்து அந்த சந்தனம் மறைக்கக்கூடிய அந்த கல் இருக்கிற இடத்துக்கு வராரு. அந்த கல்லை பார்த்ததுமே அவரோட 2 கையுமே பரபரப்பரன்னு இருக்கு. மன்னனால் கட்டைக்குத்தானே முட்டு போட முடியும், என் கைகளுக்கு போட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு பகவான அப்படியே மனதால தியானிச்சுட்டு தன்னோட 2 முழங்கையுமே அந்த சந்தனம் மறைக்கக்கூடிய அந்த கல்ல வச்சு கரன்னு தேய்க்கிறாருங்க. மேல இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாமே வழண்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த சதைகள் பிஞ்சு அந்த எலும்பு தேய்ஞ்சு எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழம்பு அப்படியே கொட்டுது. ஆனா மூர்த்தியாருக்கு கொஞ்சம் கூட வலியே தெரியலங்க. அவரோட மனம் முழுக்க ஈசன் மட்டுமே நிறைஞ்சிருக்காரு.
அவருக்கு வழி தெரியாம இருக்கலாம், ஆனா பகவானால அதை பொறுத்துக்க முடியுமா? உடனே அங்க ஒரு அசிரிரி ஒலிக்குது. மூர்த்தியாரே நிறுத்தும், என் மீது இருக்கும் அன்பின் காரணமாக நீ செய்யும் இந்த கொடிய செயலை உடனே நிறுத்தும். கர்நாடக மன்னனின் காலம் முடிந்து அந்த ஆட்சியானது உனது கைக்கு மாறும். நீ உன் திருப்பணியை தொடர்ந்து செய்து இறுதியில் எம்மிடம் வந்து சேர்வாயாக அப்படின்னு சொல்லுது. மூர்த்தி நாயனாருக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அவருக்கு சுய நினைவே வருது. உடனே தன்னோட கைகளை பாக்குறாரு. கைகள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம முன்னாடி இருந்த மாதிரியே மாறிடுது. அன்று இரவு அவரு வீட்டுக்கு வந்து அசந்து தூங்கிடுறாரு. அன்று இரவே கர்நாடக மன்னன் திடீர்னு இறந்து போயிடுறாரு. இதுதாங்க, நாம என்னதான் அரும்பாடுபட்டு பணமோ சொத்தோ சேர்த்து வச்சோம் அப்படின்னா கூட இறைவனோட அருள் இல்ல அப்படின்னா நம்மளால அதை அனுபவிக்க முடியாது அப்படின்றதுதான் உண்மை. மறுநாள் காலையில மதுரை முழுக்க இந்த செய்தி பரவுது. கர்நாடக மன்னனுக்கோ வாரிசு கிடையாது. அப்போ ஆட்சிய யார்கிட்ட ஒப்படைக்கிறது? இந்த மாதிரி ஒரு இக்கட்டான தருணத்துல அந்த காலத்துல ஒரு வழக்கம் நடைமுறையில இருந்துச்சு. பட்டத்து யானையோட கண்களை கட்டி அந்த யானையோட கையில ஒரு அழகான பூமாலையை கொடுத்து அந்த பூமாலையை அந்த பட்டத்து யானை யாரோட கழுத்துல போடுதோ அவங்கள அரசரா தேர்ந்தெடுக்கிற வழக்கம் தான் அது. அன்னைக்கும் பட்டத்து யானையை குளிப்பாட்டி அதற்கு தேவையான வழிபாடுகள் எல்லாமே செய்து முடித்த பிறகு அதனோட கையில ஒரு அழகான பூ மாலையை கொடுத்து அந்த நாட்டிற்குரிய ராஜாவை தேர்வு செய்து வருமாறு அனுப்புறாங்க. பட்டத்து யானையோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில சுத்தி இருக்கக்கூடிய 4 மாட வீதியையும் சுத்தி வருது. இறுதியில் மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் ரொம்ப பக்தியோட நின்னுட்டு இருந்த மூர்த்தியார் மேல அந்த மாலையை கொண்டு போய் போட்டுட்டு அவருக்கு முன்னாடி அப்படியே வணங்கி அவரை தூக்கி தன்னோட தோள் மேல வச்சுட்டு திரும்ப வருது. இத பார்த்ததுமே ஊர் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இததான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இறைவன் நமக்கு கொடுக்க நினைக்கக்கூடிய விஷயத்த யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட்டத்து யானை மீது இருக்கக்கூடிய மூர்த்தியாரை பார்த்ததுமே அமைச்சர் ஓடோடி வந்து மகிழ்ச்சியோட அவரை வணங்கி அவரை முடிசூட்டும் மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. இந்த இடத்துலதான் மூர்த்தியாரோட ஒரு தன்மைய நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். மூர்த்தியார் அமைச்சர்கிட்டையும் கூட இருக்கிறவங்க கிட்டையும் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த அரசாட்சிய நான் ஏத்துக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் அரசனானால் நாட்டிலே சைவமே மேலோங்கி இருக்க வேண்டும். திருநீர் மட்டுமே என் அபிஷேகமாகவும் ருத்ராட்சமே என் அணிகலன்களாகவும் என்னுடைய ஜடாமுடியை கிரீடமாகவும் வைத்தே நான் ஆட்சி புரிவேன். மற்றது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு அரசனுக்கு ஆடை ஆபரணங்கள் அவரோட கிரீடம் இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது இல்லையா? இது எதுவுமே வேண்டாம் அப்படின்றதுதான் மூர்த்தியாரோட நிபந்தனையாவே இருந்துச்சு. இவரோட இந்த நிபந்தனைக்கு எல்லாருமே ஒத்துக்கிட்ட அப்புறமா தான் இவரு கோவில்ல போய் ஈசனை வழிபாடு பண்ணிட்டு அரண்மனைக்கு திரும்ப வந்து ஆட்சி பொறுப்பையே ஏத்துக்கிறாரு. அதற்கு பிறகு ஈசனுக்கு அவர் பலகாலம் தொண்டு செய்து இறுதியில் இறைவனடி சேர்ந்து நாயன்மார்கள் வரிசையில் இடம் பிடிக்கிறாரு. இவரோட குரு பூஜை ஆடி மாதம் கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு கொண்டாடப்படுது. இதுதாங்க மூர்த்தியார் அப்படின்ற ஒரு சிவனடியார் மூர்த்தி நாயனாராக மாறிய வரலாறு. இன்னைக்கும் நாம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனோம் அப்படின்னா மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு முன்னாடி மூர்த்தி நாயனார் பயன்படுத்திய அந்த சந்தனம் மறைக்கக்கூடிய அந்த கல்லை நம்மளால இப்பவும் பார்க்க முடியும். மூர்த்தி நாயனார் கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்க முடியும் அப்படின்னா, வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அத சமநிலையோட பார்க்க கத்துக்கணும் அப்படின்றதுதான். மூர்த்தியார் அரசனாகணும் அப்படின்னு ஆசைப்படல. ஆனா அரசன் ஆனதுக்கு அப்புறமா கூட அரசன் ஆயிட்டோம் அப்படின்னு அவரு சந்தோஷத்துல குதிக்கல. ரெண்டையுமே ஒரே மாதிரி தான் பார்த்தாரு. சந்தனம் அரைச்சு ஈசனை வழிபாடு பண்ணும் போதும் சரி, மதுரையை ஆண்ட போதும் சரி, ஈசன் மீது இருக்கக்கூடிய அவரோட பக்தியிலையும் அவரோட அன்பிலையும் எந்த விதமான மாறுபாடுமே கிடையாது. இததாங்க நாம ரொம்ப முக்கியமா கத்துக்கணும். அதோட மட்டும் இல்லாம நாம பண்ணக்கூடியது ஒரு சிறிய தொண்டாகவே இருந்தாலும் அதை விடாம எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமுமே என்னால ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு 2 நிமிஷம் தான் கடவுளை வழிபட முடியும் அப்படின்னா கூட அதை தொடர்ந்து விடாம எல்லா சூழ்நிலைகளையும் நாம செய்யும் போது மட்டும்தான் இறைவனோட அருள் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் அப்படின்றது உண்மை. அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நாயன்மார்கள் பற்றிய பதிவில் நாம சந்திக்கும் வரை ஆனந்தம், ஆத்மானந்தம். நன்றி. புவி வாழ்த்த வாழ்க.